ஹாய் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி கேரளாவுடைய நார்த்தன் டெரிட்டரியை வர்ச்சுவலாக பார்க்கலாம். கேரளா அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் தோன்றுறது கொச்சின், எர்ணாகுளம், வயநாடு, திருவனந்தபுரம், இந்த மாதிரி அலப்பி சதர்ன் பிளேசஸ் தான் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அன்எக்ஸ்ப்ளோர்டு பிளேசஸ் வந்து கேரளாவில் நார்த்தில் நிறைய இருக்குது. அதை இந்த வீடியோவில் நம்ம வர்ச்சுவலாக பார்க்கலாம். ஸோ ரயில் பயணங்களில் இது ஒரு தொடர். இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் கோழிக்கோடு அப்படிங்கிற ஒரு பகுதியை வந்து நம்ம ரீச் ஆகிருக்கோம். இஃப் யூ ஸ்டார்ட் ட்ரைன் அட் நைட் 12 AM பை நாகர்கோயில், நம்மளால் ஒரு ஏர்லி மார்னிங் வந்து கொச்சின் ரீச் ஆகி அதுலேருந்து கொஞ்சம் நேரத்தில் ஒரு 10-10:30 எல்லாம் நம்மளால் கோழிக்கோடு ரீச் ஆக முடியும். ஸோ இப்போ இந்த கோழிக்கோடுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மாஹே அப்படிங்கிற அந்த பீச் தான் வந்து இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது. பாருங்கள், பெரிய பெரிய பாறைகளோட ராட்சத அலைகள் அடிக்கக்கூடிய அழகான ஒரு கடல் பகுதி. ஸோ இப்போ இது வந்து அரேபியன் சி, அதாவது எப்படி நம்மளோட துபாய், கல்ஃப் கண்ட்ரீஸ் எல்லாம் வந்து அரேபியன் சீனுடைய ஆக்சஸில் இருக்கோ, அதே அரேபியன் சி தான் கேரளாவுடைய எல்லா பீச்சஸ்லேயுமே வந்து ஆக்சஸ் பண்ணிட்டு நமக்கு வந்து இருக்குது. பாருங்கள், அந்த அரேபியன் சீக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சவுக்கு மரங்கள், அது மாதிரி இது ஒரு ஸ்மால் ஹார்பர் அப்படிங்கிறதுனால நிறைய கப்பல்களும் வந்து அங்கே நிற்குது. ஸோ பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப அட்டகாசமாக வந்து அந்த பீச்சினுடைய வியூ இருக்குது பாருங்கள். நிறைய பிளாஸ்டிக்ஸ் வந்து கடலில் மிதந்துட்டு இருக்குது. கவர்மெண்ட் கடலில் வந்து குப்பைகள் கலக்காத வண்ணம் வந்து நிறைய ஆக்ஷன்ஸ் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ மக்களும் வந்து ப்ரொடெக்டிவாக வந்து பீச் வந்து இப்படி க்ளீன் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஈக்கோ ஃப்ரெண்ட்லி வே ஆஃப் யூஸிங் பீச், ஸோ அதெல்லாம் வந்து கடைபிடிச்சாங்க அப்படின்னா வந்து பீச் இன்னுமே வந்து க்ளீனராக இருக்கும். ஸோ இந்த மாஹே அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஆங்கிலேயர்களான பிரிட்டிஷ், ஃப்ரெஞ்ச் இவங்க 2 பேருடைய காம்படிஷனில் இந்த மாஹேங்கிறது வந்து ஃப்ரெஞ்சினுடைய பொசிஷனில் இருந்தது. ஸோ ஃப்ரெஞ்ச் இந்தியாவை விட்டு ஆங்கிலேயர்களுக்கு பிறகு வெளியில் போனாலும் கொஞ்ச காலம் வந்து இந்த பர்டிகுலர் பிளேஸஸை வந்து அவங்களுடைய பொசிஷனில் வச்சுருந்தாங்க. ஆல்மோஸ்ட் 1950-51 தான் அவங்களுக்கு வந்து 1 by 1 வந்து ஆங்கிலேயர்கள் வெளியேற தொடங்குறாங்க. அதில் வந்து மாஹேங்கிற இந்த பர்டிகுலர் பிளேஸ் வந்து அன்னைக்கு இருந்த ஃப்ரெஞ்சினுடைய பொசிஷனான பாண்டிச்சேரி, காரைக்கால், யானம், மாஹே இந்த 4 டெரிட்டரியும் அவன் விட்டுட்டு போனதுக்கப்புறம் நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் இதை வந்து அனெக்ஸ் பண்ணிருச்சு. இது என்ன தான் கேரளாவில் இருந்தாலும் இந்த ரீஜன் வந்து புதுச்சேரி மாநிலத்துக்கு சொந்தமானது. இட்ஸ் எ யூனியன் டெரிட்டரி. ஸோ அப்படின்னா இது வந்து ஒரு சென்ட்ரலி அட்மினிஸ்ட்ரேர்டு ஒரு பிளேஸ். சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லா விதமான அமெனிட்டிஸும் இந்த சிட்டிக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்கூல்ஸ் வந்து நமக்கு வந்து இங்கே எஜுகேஷன் வந்து ஃப்ரீயாக இருக்கும். ரோட்ஸ் போடுறது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பார்த்துப்பாங்க. ஸோ பாருங்கள், இது வந்து ஒரு பேக் வாட்டர் வியூ. ஓகே, ஸோ நம்ம மாஹேலேருந்து அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெகல் ஃபோர்ட் வந்திருக்கோம். ஸோ ஈவினிங் 5-5:30 ஃபோர்ட் க்ளோஸ் ஆனதுனால ஜஸ்ட் நம்ம அவுட் சைட் வியூ மட்டும் நம்ம இப்போ பார்த்துட்டு நாளைக்கு அந்த பெகல் ஃபோர்ட்டினுடைய கம்ப்ளீட் வீலாக் வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ டே 2 ஆஃப் காசர்கோடு நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது வந்து தலங்கரா அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய மாலிக் பின் தீனார் மஸ்ஜித். இந்தியாவிலேயே வந்து ரொம்ப இயர்லியாக கட்டப்பட்ட பள்ளிவாசல்களில் இதுவும் ஒன்று. பாருங்கள், நிறைய மர வேலைப்பாடுகளால் வந்து இந்த டெம்பிள் வந்து இந்த மாஸ்க் வந்து கட்டியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஜும்மா பள்ளிவாசல், அதனுடைய ஹவுல் வியூ வந்து இது. நிறைய தூண்களால், அதுவும் வந்து மரத்தூண்களால் கட்டி எழுப்பப்பட்ட ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு பள்ளிவாசல் இது. ஸோ ரொம்ப அமைதியாக இருக்குது இந்த பள்ளிவாசல். இந்த பள்ளிவாசலுக்கு வெளியில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அகெயின் பீச் வியூ. ஸோ கடற்கரைக்கு வந்து ரொம்ப அருகாமையில் இந்த பள்ளிவாசல் வந்து அமைஞ்சிருக்குது. பாருங்கள் அதனோட பேக் வாட்டர் வியூவை.
ஒரு சின்ன குளம், அதுக்கு பக்கத்தில் வந்து நிறைய தென்னை மரங்களோட ஒரு பீச் வியூ வந்து நமக்கு அங்கே கிடைக்குது. ஓகே, ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்துருக்கக்கூடிய டெஸ்டினேஷன் சந்திரகிரி ஃபோர்ட். கேரளாவில் இருந்த டிஃப்ரெண்ட் ரூலர்ஸ் வெவ்வேறு காலகட்டங்களில் அவங்களுடைய பாதுகாப்புக்காக கட்டி எழுப்பப்பட்ட ஃபோர்ட்டில் இது ஒரு அபாண்டன் ஃபோர்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கவர்மெண்ட் வந்து இந்த ஃபோர்ட்டை வந்து இப்போதைக்கு வந்து எந்த ரெனோவேஷனும் பண்ணலை. ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டு இருந்தது, ஆனால் கோவிட்னால அது ஸ்டாப் ஆகி இது கிட்டத்தட்ட ஒரு அபாண்டன் ஒரு டெரிட்டரி மாதிரி இருக்குது. ஆனால் இந்த பிளேஸினுடைய பியூட்டி என்ன அப்படின்னா, இந்த ஃபோர்ட்டில் இருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அரேபியன் சீனுடைய வியூ வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தெரியும். ஆனால் நிறைய புதர்களால் சரியாக பராமரிக்கப்படாமல் பாருங்கள், இந்த ஃபோர்ட் வந்து ஒரு பீப்புளுடைய ஒரு ஆக்சஸ் ஃப்ரெண்ட்லி இல்லாமல் இருக்குது. ஸோ எந்த செக்யூரிட்டியும் இல்லாததுனால இது வந்து ஒரு மாதிரி ஒரு அபாண்டன்ட் பிளேஸ் மாதிரி இருக்குது. ஸோ இது தனியாக போகிறதுங்கிறது இட்ஸ் நாட் அ சேஃபர் பிளேஸ். ஆனால் நம்ம இந்த ஃபோர்ட் உள்ளே போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு சி வியூ வந்து ரொம்ப அட்டகாசமாக தெரியும். பாருங்கள், இதுதான் அரேபியன் சீனுடைய சி வியூ. ஓகே, நம்ம இப்போ ஃபோர்ட்டில் யாருமே இல்லைங்கிறதுனால நம்ம ரொம்ப நேரம் இருக்க முடியாது. இந்த ஃபோர்ட்லேருந்து நம்ம வெளியில் வந்துட்டுருக்கோம். இதை வந்து கொஞ்சமாக ரெனோவேஷன் பண்ணி ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அல்லது ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, ஸ்டேட் ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் யாராவது இதை வந்து பொசிஷன் எடுத்தாங்க அப்படின்னா வந்து இது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் ஆஃப் அட்ராக்ஷனாக வந்து காசர்கோடில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ யாருமே இல்லை, ஒரு சின்ன ஒரு செக்யூரிட்டி ரூம் மட்டும் வெளியில் இருக்குது, கேட் ஓப்பனில் இருக்குது. பட் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அன் அபாண்டன் பிளேஸ். ஈவினிங் எல்லாம் வந்து கண்டிப்பாக இந்த பிளேஸ்க்கு போகக்கூடாது, பிகாஸ் இட்ஸ் நாட் சேஃபர். ஸோ மார்னிங் டைம் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு வந்தோம் அப்படின்னா நம்ம வந்து கொஞ்ச நேரம் வந்து இந்த பிளேஸில் இருக்கலாம். ஏன்னா உள்ளே வந்து எதுவுமே வந்து ப்ரொடெக்ஷன் இல்லாததுனால வந்து இட்ஸ் நாட் அ சேஃபர் பிளேஸ் டு கோ அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வந்துருக்கக்கூடிய டெஸ்டினேஷன் பெகல் ஃபோர்ட். இந்த பெகல் ஃபோர்ட் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா வந்து மைசூர் டெரிட்டரிக்கு கீழே இருந்த டிஃப்ரெண்ட் ரூலர்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 100 இயர்ஸாக வந்து பொசிஷனில் வச்சுருந்த ஃபோர்ட். அதில் மெயினாக நமக்கு தெரிஞ்சது வந்து திப்பு சுல்தான். திப்பு சுல்தான் அப்படிங்கிறவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1782 1799 வரைக்கும் இந்த ஃபோர்ட்டில் வந்து அவரோட பொசிஷனில் வச்சுருந்துருக்காரு. ஸோ அதனால் பயங்கர செக்யூர்டாக இருக்கும் வென் கம்பேர்ட் டு அதர் ஃபோர்ட்ஸ் இன் இந்தியா. பாருங்கள், பெகல் ஃபோர்ட்டுக்கு பக்கத்தில் வந்து இருக்கக்கூடிய அந்த பீச் வியூ, அந்த பெகல் பீச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு பீச் பக்கத்தில் வந்து எக்ஸ்க்ளூசிவாக அந்த ஃபோர்ட்டினுடைய வியூ இருக்கும். ஸோ ரொம்ப தூரத்துக்கு வந்து லாங் வால்ஸ் இந்த மாதிரி இருக்கும். நம்ம இந்த என்டையர் ஃபோர்ட்டை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணோம்னாலே இட் வில் டேக் 2 to 3 hours ஆஃப் வாக்கிங். ஸோ நம்ம ரொம்ப நேரம் வந்து இந்த ஃபோர்ட்டில் நடந்து வந்து நம்மளால் பார்க்க முடியும். எப்போ இந்த பிளேஸ்க்கு போகலாம் அப்படின்னா வந்து ரொம்ப சில்லுன்னு கிளைமேட் இருக்கக்கூடிய ஒரு சீசனில் வந்து நம்ம இந்த ஃபோர்ட் போனோம் அப்படின்னா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இதனோட வியூ. சம்மரில் வந்து இந்த ஃபோர்ட் வந்து விசிட் பண்ணக்கூடாது, ஏன்னா வெயில் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஸோ நம்ம போனதுமே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு சம்மருக்கு நெருங்குற ஒரு சீசனுங்கிறதுனால சம்மர் முடிஞ்சு ரைனி சீசன் ஸ்டார்ட் ஆகிற டைம் இருந்தாலுமே வந்து வெயில் வந்து பயங்கரமாக இருந்தது. ஏன்னா இந்த பிளேஸுங்கிறது இட்ஸ் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு மேங்களூர் அப்படிங்கிறதுனால மேங்களூருடைய கிளைமேட் தான் உங்களுக்கு வந்து இந்த காசர்கோட்லேயும் இருக்கும். பெகல் ஃபோர்ட் போனோம் அப்படின்னா வந்து நம்ம என்ன ட்ரெயின் நம்ம கேரளாவில் போனாலும் அந்த ட்ரெயின் வந்து பெகல் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் வந்து அந்த ட்ரெயின் நிப்பாட்டியிருப்பாங்க. அந்த பெகல்ங்கிற அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு பின்னாடியே இந்த ஃபோர்ட் இருக்குது. ஸோ இட்ஸ் ஒரு ரயில்வே ஃப்ரெண்ட்லி ஜோன் அப்படின்னு சொல்லலாம். பாருங்கள், அந்த ஃபோர்ட்டில் இருக்கக்கூடிய சின்ன ஒரு
ஜன்னல் மாதிரி இருக்குது, அதுலேருந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பீச் தெரியுது. இந்த ஃபோர்ட் இன்னொரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரீசனுக்காக சிக்னிஃபிகண்ட். ஏன் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பாம்பே அப்படிங்கிற அந்த ஒரு மூவி, அது வந்து இந்த ஃபோர்ட்டில் வந்து ஒரு சாங்காக ஷூட் பண்ணியிருப்பாங்க. உயிரே உயிரே அப்படின்னு பாம்பேயில் வரக்கூடிய சாங் வந்து முழுவதும் அந்த மனிஷா கொய்ராலா அவங்க போகக்கூடிய அந்த பிளேசஸ் எல்லாமே வந்து இந்த பெகல் ஃபோர்ட்டில் வந்து ஷூட் பண்ணியிருப்பாங்க. பாருங்கள், இப்போ நம்ம பார்க்குறது வந்து பீச் வியூ ஆஃப் த ஃபோர்ட். ஸோ அந்த ஃபோர்ட்லேருந்து நம்ம பீச்சுக்குள்ளே வரக்கூடிய பாதையில் வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்து நம்ம பீச்சை பார்க்குற மாதிரியான ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க. அங்கேருந்து 4 சைடுமே வந்து நமக்கு வந்து ஃபோர்ட்டுக்கும் பீச்சுக்குமான அந்த ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது. ஸோ ஃபோட்டோ ஷூட்ஸ் எல்லாம் வந்து எடுக்கிறதுக்கு வந்து இந்த பிளேஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பின்னாடி வந்து அந்த கம்ப்ளீட் சீ தெரிகிற அந்த வியூவில் நம்மளால் இங்கே நின்று நம்ம அந்த பீச்சை வந்து ரசிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு டெஸ்டினேஷன் இது. அப்பா எவ்வளோ அழகாக இருக்குது அந்த கடற்கரைகள் வந்து அந்த பாறையில் விழுறக்கூடிய அந்த ரம்மியம். சன்லைட் ஆக்சுவலி 3 PM நம்ம எடுத்தது. ஸோ சன்லைட் வந்து டைரெக்டாக அந்த சீ வேவில் ரெஃப்ளெக்ட் ஆகி பாருங்கள், ரொம்ப அடிபொலியான ஒரு பீச் அப்படின்னா இந்த பெகல் பீச். ஏன்னா இதெல்லாமே வந்து ஒரு அன்எக்ஸ்ப்ளோர்டு பிளேசஸ். கேரளா அப்படின்னாலே வந்து எல்லோரும் சவுத் கேரளா கவர் பண்ணுவாங்க. நார்த் கேரளா வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ மணிரத்னம் எப்படியோ இந்த பிளேசஸை கண்டுபிடிச்சி பாம்பே மூவிக்கு மேக் யூஸ் பண்ணிக்கிட்டாரு.
இவன் நம்ம பெகல் ஃபோர்ட்டில் இருந்து பெகல் பீச், இப்போ நம்ம பார்த்துருக்கிறது பெகல் ஃபோர்ட்டோட ஒரு எக்ஸ்க்ளூசிவ் பீச். ஆனால் பெகல் பீச்னே தனியாக இருக்குது. ஸோ அந்த பெகல் பீச்சுக்கு போகக்கூடிய பாத்வே தான் இது. அதாவது நம்ம நடந்து போகக்கூடிய அந்த வழியிலேயே வந்து நமக்கு அந்த சீ வேவ்ஸ் வந்து நம்மளால் நடந்தே போக முடியாது. அது ஒவ்வொரு இடத்தையும் நமக்கு வந்து ரசிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அனுபவத்தை வந்து க்ரியேட் பண்ணோம். ஸோ இப்போ நம்ம வந்து சேர்ந்துருக்கிறது தான் பெகல் பீச். அதாவது அந்த ஃபோர்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய பீச்சை பெகல் பீச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து மெயினாக ஃபிஷ்ஷிங் கம்யூனிட்டிஸ் பக்கத்தில் இருக்காங்க. இதுவும் கவர்மெண்ட்டால் ரெனோவேட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு பீச் தான். ஸோ நிறைய பேர் வந்து அங்கே மீன் பிடிச்சிட்டு இருந்த ஒரு காட்சிகளை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஓகே, நம்ம இந்த பெகல் ஃபோர்ட்டினுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ஸோ இது ஒரு 360 டிகிரி வியூ பாருங்கள். சன் வந்து ஆல்மோஸ்ட் இது வந்து ஒரு 3:30 to 4 PM அந்த டைம். ஃபோர்ட்டில் இருந்து நம்மளால் அந்த ஒரு 360 டிகிரி வியூ பார்க்க முடியுது. ஸோ எல்லா சைடும் வந்து சுற்றி க்ரீனாக இருக்குது. ஃபோர்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு பாதுகாப்பு மதில்கள் தான். இங்கே பில்டிங்ஸ் அந்த மாதிரி எதுவும் இருக்காது. இது ஒரு ப்ரொடெக்ஷனரி சிஸ்டம்காக வச்சுருக்கக்கூடியது. அதனால் சுற்றிலும் வந்து மதில்களால், அதுக்கு மதிலுக்கு அந்த பக்கம் வந்து ஒரு சைடு கடலும் இன்னொரு சைடு கோட்டைகளும் ஆனால் ஒரு ரொம்ப ஒரு மேசிவான ஒரு ஸ்ட்ரக்சர் தான் வந்து ஃபோர்ட். இதுக்குள்ளே நிறைய பாதாள அறைகள் இருக்கும். அதெல்லாம் செக்யூரிட்டி பர்பஸ்க்காக வச்சுருப்பாங்க. அதனால் வந்து மேலே பில்டிங்ஸ் அந்த மாதிரி வந்து பெருசாக எதுவும் இருக்காது. ஆனால் ப்ராப்பர் வென்டிலேஷனோட, ப்ராப்பர் ட்ரைனேஜ் சிஸ்டமோட ரொம்ப பக்காவாக வந்து செட் பண்ணியிருப்பாங்க அந்த காலத்திலேயே. So thus ends the part of Begal Fort. ஸோ இந்த ஃபோர்ட்டுக்கு வரணும் அப்படின்னா நம்ம மார்னிங் 10 AM ஈவினிங் 3:30 4:30 வரைக்கும் தான் வர முடியும். ஏன்னா 5:30க்கு ஃபோர்ட்டே க்ளோஸ் ஆயிரும். உள்ளே நம்ம வந்து பார்க்குறதுக்கே பிளேசஸ் வந்து 2 to 3 hours ஆகும். ஸோ ஒரு 3:30 வரைக்கும் நம்மளால் ஃபோர்ட்டுக்குள்ளே வர முடியும். அதுக்கு மேலே நம்ம வந்தோன்னா ஃபோர்ட்டை நம்மளால் சரியாக பார்க்க முடியாது. ஸோ காசர்கோடு போகிறவங்க மறக்காமல் இந்த பெகல் ஃபோர்ட்டை உங்களோட விஷ் லிஸ்ட்டில் சேவ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோனுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். காசர்கோடில் வந்து அடுத்து ஒரு இம்பார்ட்டன்ட் லேண்ட்மார்க் அப்படின்னா அனந்தபுரா லேக் டெம்பிள். ஸோ இது காசர்கோடில் வந்து ஒரு 3 kilometer டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் பிளேஸ் வந்து ஒரு லேக்கில் கட்டப்பட்ட ஒரு டெம்பிள். நம்ம எல்லாருக்கும் தெரியும் திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய அனந்த பத்ம சுவாமி டெம்பிள். அந்த டெம்பிளினுடைய மூலவரான ஒரு கிருஷ்ணர் வந்து விஷ்ணு வந்து இங்கே மெயின் சீஃப் டைட்டியாக வந்து இருக்கார். ஸோ இந்த குளத்தில் வந்து இருந்த ஒரு முதலை, அது ஒரு வெஜிடேரியன் முதலை, நம்ம கொடுக்கக்கூடிய எல்லா வெஜிடேரியன் ஃபுட்ஸையும் சாப்பிடும். அது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து அந்த முதலை இறந்து தான் நியூஸில் பார்த்தோம். ஸோ அந்த ஒரு டெம்பிள் தான் இது. ரொம்ப ஒரு ஈவினிங் 6:30 ஒரு சில்லுன்னு இருந்த ஒரு கிளைமேட் இது. ஓகே, தட்ஸ் எண்ட் ஆஃப் காசர்கோடு வீலாக். நம்ம பார்க்குறது வந்து வந்தே பாரத் ட்ரெயின். நம்ம வந்து திருவனந்தபுரம் போனோம் அப்படின்னாலும் கேரளாவினுடைய மீதி பகுதிகளுக்கும் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் வந்து டே அண்ட் நைட் அவைலபிளாக இருக்குது. ஸோ வந்து காசர்கோடு விசிட் பண்ணுறவங்க இந்த பிளேசஸ் எல்லாம் மறக்காமல் போய் பாருங்கள். தேங்க்யூ.